காயப்படுத்திட்டேனா? வலிக்கிறதா உங்களுக்கு? வலின்னா என்னன்னு இப்பவாவது உங்களுக்கு புரியுறதா மகேஷ்? நான் அனுபவிச்சுட்டு இருக்கிற அதே வேதனையை தானே இப்ப நீங்களும் அனுபவிச்சுட்டு இருப்பீங்க. உனக்கு எவ்வளவு திமிரு இருந்தா இவ கூட பழகுதா? அவளுக்கு என்னடா குறைச்சல்? என்ன குறைச்சலாம்? அண்ணாவை விடுறா. மகேஷ், அனாவசியமா பேசினீங்கன்னா பொல்லாதவள் ஆயிடுவேன். என்ன கிருஷ்ணா மாஸ்டரோட பார்த்த உடனே உங்க மனசும் உடம்பும் எப்படி துடியா துடிச்சது. அதே மாதிரிதான் நீங்க ரோஜாவோட இருக்கேன்னு தெரிஞ்ச உடனே நானும் துடிச்சேன். அதே மகேஷ் உங்களுக்கு புரிய மாட்டேங்கிறது. அப்படின்னா உங்களுக்கு என் மேல இன்னும் ஆழமான காதல் இருக்குன்னு தானே அர்த்தம். அதனாலதான் நான் கிருஷ்ணா மாஸ்டரோட பழகிறத உங்களால தாங்கிக்க முடியல. வேதனையில நெருப்புல போட்ட எறும்பு மாதிரி துடிக்கிறேன். அந்த அளவுக்கு என்ன காதலிச்சிருக்கேன். அப்புறம் எப்படி என்ன வெறுக்க துணிஞ்சேன்? என்னை பார்த்து பேசின்னு சொல்ல உங்களுக்கு எப்படி மகேஷ் மனசு வந்தது? நீங்களும் என்ன மாதிரிதான் மகேஷ். வெளியில வெறுக்கிறேன், ஆனா மனசுக்குள்ள என்ன வெறித்தனமா நேசிக்கிறேன். வந்துருங்க மகேஷ், என்கிட்டே திரும்ப வந்துருங்க மகேஷ். நீங்க ஏன் சொத்து, நானும் நம்ம வாரிசும் உங்களுக்காக காத்துட்டு இருக்கோம் மகேஷ். காத்துட்டே இருப்போம். I love you மகேஷ். I love you. ஏன் மகேஷ் என் காதலை புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறேன்? I love you மகேஷ். இந்தப்பா. பேச வேண்டாம். நீ செஞ்ச ஒரு காரியத்தால இத்தனை வருஷமா என் தொழில நான் கட்டி காத்த மானம் மரியாதை எல்லாமே காத்தோட பறந்து போச்சு. மாமா, நான் சொல்றதை கேளுங்க. இனிமே கேட்கறதுக்கு என்னமா இருக்கு? என் கம்பெனியோட எம்டி நீ. நான் பேங்க்ல வச்சிருந்த அந்த 5 லட்சம் வேலைச்சேரில் ஒர்க் பண்ற ஒர்க்கர்ஸுக்கு சம்பளமா கொடுக்க வேண்டியது. அது உனக்கு தெரியுமா தெரியாதா? அதனால தானே மாமா. கேட்டதுக்கு மட்டும் பதில் சொல்லு. உனக்கு தெரியுமா தெரியாதா? தெரியும். அந்த பணத்தை தூக்கி சுயநலமா உன் புருஷன்கிட்ட கொடுத்துட்ட. புருஷன் மேல உனக்கு இருந்த பாசம் உன் கண்ணை மறைச்சிடுச்சு. உன் முதலாளி முகத்துல கரிய பூசிட்ட. என் தொழில நீ குழி தோண்டி புதைச்சிட்ட. மாமா, அனாவசியமா வார்த்தைகளை விடாதீங்க. மகேஷ் 5 லட்சம் கேட்கிறாருன்னு நான் உங்ககிட்ட போன்லயே கேட்டேன். இல்ல, நீ போய் சொல்ற. மகேஷ் 5 லட்சம் ரூபாய்க்கு கான்ட்ராக்ட் கேட்டான்னு தான் சொன்னேன். பணம் கேட்டான்னு சொல்லல. நான் சொல்லி முடிக்கிறதுக்குள்ள நீங்க சரி சரின்னு சொல்லிட்டீங்க. அதனாலதான் வேலைச்சாரி சம்பள பிரச்சனைக்கு நீங்க வேற ஏற்பாடு பண்ணிருக்கீங்கன்னு நினைச்சேன். அப்படி நீயா நினைச்சுக்கிட்டு எங்க அப்பா தலையில மண்ணவாரி போட்டா என்ன அர்த்தம்? உன்னை பில்டிங் கட்டுற பொறுப்பு பாத்துக்க சொன்னா கடைசியில எங்க அப்பாக்கு சமாதி கட்டிட்டியே. நீ வாய மூடு. இது முதலாளிக்கு எம்டிக்கு நடக்கிற பிரச்சனை. நீ அனாவசியமா பேசாத. அம்மா, அவ சொக்கலிங்கத்தோட பொண்ணு.
அவ யாரா இருந்தாலும் எனக்கு கவலை இல்ல. ஆனா இந்த பிரச்சனையில அவளுக்கு சம்மந்தம் இல்ல. எந்த பிரச்சனையா இருந்தா என்னம்மா, எல்லாம் கடைசியில ரத்த சம்பந்தப்பட்ட பிரச்சனையில தான் வந்து முடியறது. அம்மா, நீங்களுமா இவங்க கூட சேர்ந்து? அப்பா சொத்து பறி போறதுன்னு ஒரு பொண்ணு தட்டி கேட்டாலும், ஒரு பொண்ணோட வாழ்க்கை பறி போறதுன்னு ஒரு தாய் தட்டி கேட்டாலும், அதுக்கு பதில் சொல்ல வேண்டிய பொறுப்பு உன்னோடது. இதுல இருந்து நீ தப்பிச்சு ஓட முடியாது. இங்க பாருங்கம்மா, இப்ப நாங்க 5 லட்சம் ரூபாய் பிரச்சனையை பத்தி பேசிட்டு இருக்கோம். இதுக்குள்ள அனாவசியமா ஸ்னேகா பிரச்சனையை நுழைக்காதீங்க. அது எப்படி? பிரச்சனைக்கு நாம காரணமா இருந்தா அதுக்கு பொறுப்பான பதில் சொல்லிதான் ஆகணும். பொறுப்புக்கு மட்டும் ஆசைப்படுறவங்க ஒழுங்கா வீட்டுல இருக்கணும். அதை விட்டுட்டு வேலைக்கு வரேன்னு வெளியில வந்து எல்லார் உயிரையும் வாங்க வேண்டியது. கவிதா, அனாவசியமா எதுக்கு பேசுற? மாமா, நீங்க சும்மா இருங்க. இங்க பாருமா கவிதா, நான் உன்ன பதவிக்கு ஆசைப்பட்டு அங்க வரல. நீ அந்த ஆபீஸ்ல எம்டியா சேர்ந்து அந்த ஆபீஸ சீரழிச்சேன்னு சொல்லிட்டு தான் என்ன கூட்டிட்டு வந்தாங்க. அவ அனுபவம் இல்லாம தப்பு பண்ணிருக்கலாம். நீ புத்திசாலித்தனமான தப்பு பண்ணிருக்க. அதுவும் இதுவும் எப்படி ஒண்ணாக முடியும்? அடுத்தவங்க உயிரை எடுக்காதுன்னு அட்வைஸ் பண்ணா கோபம் வருது. அடுத்தவங்க உயிரை வாங்காதுன்னு அட்வைஸ் பண்றவங்க அவங்க தராதரத்தை முதல்ல யோசிக்கணும். நீங்களும் உங்க மகளும் சொக்கலிங்க மாமா உயிர் எடுக்கிறதுக்கு எப்படி எல்லாம் பிளான் போட்டீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். ரோஜா, மரியாதையா பேசு. எங்கப்பா உயிரை நான் எதுக்காக எடுக்கணும்? என்ன ஆபீஸ் உயில சொத்து எல்லாத்தையும் கைக்குள்ள போட்டு வச்சுட்டோங்க திமிர்ல பேசுறியா? ஏன் உங்க அப்பாவோட உயில், அவரோட ஆபீஸ் சொத்து இதெல்லாம் உனக்கு வரலன்னு வயிற்றுல பேசுறியா? எல்லாரும் கொஞ்சம் பேசாம நிறுத்துறீங்களா? 5 லட்சம் ரூபாய் விஷயம் போய், ஸ்னேகா விஷயம் போய், இப்போ உயிரில் வந்து நிக்கிறீங்க. ரோஜா, மகேஷுக்கு அவன் பதவி நீ மிஸ்யூஸ் பண்ணிருக்கமா? சத்தியமா இல்ல மாமா. நான் உங்ககிட்ட 5 லட்சம் ரூபாய் பணம் கேட்டேன், நீங்க சரின்னு சொன்னீங்க. நான் சொல்லலம்மா. நீங்க சொன்னீங்க மாமா. செத்து போன என் அம்மா மேல சத்தியமா சொல்றேன், நீங்க சொன்னீங்க. அம்மாவே போய் சேர்ந்தாச்சு. அவங்க மேல பண்ற சத்தியம் மட்டும் என்ன நிலைக்கவா போகுது? யார் என்ன நம்பினாலும் நம்பலனாலும் எனக்கு கவலை இல்லை. மாமா, நீங்க என்ன நம்புறீங்களா இல்லையா? மகேஷுக்கு சாதகமா நீ நடந்துகிட்டமா, அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். அப்போ அப்போ நீங்க என்ன நம்பல, அப்படித்தானே? உங்களை கொலை பண்ண திட்டம் போட்ட லட்சுமி நீங்க நம்புவீங்க? இந்த குடும்பத்தை கலைக்கணும், உங்க சொத்தை கொடுங்கன்னு நினைக்கிற கவிதாவை நீங்க நம்புவீங்க? மகளோட பாசம் தான் பெருசு நினைச்சு உங்க எதிரிகளோட கூட்டு சேர அந்த வைதகி மாமியை நம்புவீங்க? ஆனா எந்த பிரதிபலனும் உங்ககிட்ட எதிர்பார்க்காம உங்க நல்லதையே நினைச்சு என்ன நம்ப மாட்டீங்க. புரியுது மாமா, இது நீங்களா பேசல, உங்களை பேச வைக்கிறாங்க. எதிரிங்க கூடாரத்துல இருந்து பேசுறீங்க. உங்களை நினைச்சா எனக்கு ரொம்ப வேதனை இருக்கு மாமா. போதும் நிறுத்துமா. நீ கட்டின புருஷன் என் பொண்ணு வாழ்க்கைய பாழடிச்சான்னு நான் உன்கிட்ட வந்து நின்னு கெஞ்சின கதறின. அப்போ உன் புருஷனை தட்டி கேட்கிற அருகதை கூட உனக்கு இல்ல. அவனுக்கு சப்போர்ட் பண்ண. அப்போ என் வயிறம் இப்படிதான் எரிஞ்சுது. இப்போ உனக்குன்னு வந்தப்போ அந்த வலியும் வேதனையும் என்னன்னு தெரியறதா? ஒன்னா என் புருஷனை கொல்ல நான் திட்டம் போட்டேன் நீ சொல்றியே. நான் திட்டம் போட்டதை நீ பக்கத்துல இருந்து பாத்தியா? நீயும் உன் புருஷனும் ஆபீஸ் போன 5 லட்சத்தை திருட திட்டம் போட்டதை விட நான் ஒண்ணு பெருசா திட்டம் போடலமா. நான் என்னவோ உங்க அப்பா வீட்டு சொத்தை திருடின மாதிரி என்ன பார்த்து திருடி நீயே. இப்ப எங்க அப்பா வீட்டு பணத்தை நீல திருடி இருக்க. ரோஜா, இப்ப என்ன பண்ண போற? நீங்களே என் மேல சந்தேகப்படும் போது இந்த வேலையில நான் இருக்க விரும்பல. நான் என் வேலையை ரிசைன் பண்றேன் மாமா. அதான் நடக்காது. பிரச்சனைன்னு வந்ததும் நைஸா நழுவலான்னு பாக்குறியே. ஏன் சுருட்டுன 5 லட்சம் ரூபாய நீயும் உன் புருஷனும் சேர்ந்து அப்படியே சுருட்டிட்டு ஓடிடலான்னு பாக்குறீங்களா? நிறுத்து கவிதா. பணத்துக்கு ஆசைப்படுற கேவலமான புத்தி எனக்கு இல்ல. உங்க 5 லட்சத்தை திருப்பி கொடுத்துட்டு நான் என் வேலையை ரிசைன் பண்றேன். நீ பணத்தை மட்டும் ஏற்பாடு பண்ணுமா, வேலை விஷயத்தை மறுபடியும் முடிவு பண்ணலாம். ஐம் சாரி மாமா. பணத்தை மட்டுமே வச்சு ஒருத்தரோட குணத்தை டிசைட் பண்ற இந்த கும்பல்ல இனிமே நான் வர விரும்பல. இந்த பணம் உங்களை நாளைக்கு தேடி வரலாம். ஆனா இந்த ரோஜா இனிமே உங்களை தேடி வரமாட்டா.
இங்க இருக்கிற இந்த முகமுடி கொள்ளைக்காரங்க கிட்ட இருந்து உங்களை காப்பாத்திக்க முயற்சி பண்ணுங்க. நான் வரேன் மாமா. எண்ணிட்டேம்மா. என்னம்மா ரோஜா, இன்னும் தூங்கலையா? நம்ம கிரானைட் பிசினஸ் விஷயமா டெல்லி போயிருந்தேன் இல்லையா, அது சக்சஸ்ஃபுல்லா முடிஞ்சிடுச்சுமா. என்ன ஊரை தான் சுத்தி பார்க்க முடியல, குளிர் அதிகமா இருக்கு. என்னம்மா அழுதியா? முகம்லாம் வீங்கி இருக்கு, ஏதாவது பிரச்சனையா? ஆபீஸ்ல ஒரு பிரச்சனை. நான் வேலையை விட்டுட்டேன் மாமா. என்னது, வேலையை விட்டியா? ஏன்? சொக்கலிங்க மாமா என்ன வீட்டுக்கு கூப்பிட்டப்போ நான் என்னமோ ஏதோன்னு போனேன். புருஷன் மேல உனக்கு இருந்த பாசம் உன் கண்ணை மறைச்சிருச்சு. உன் முதலாளி முகத்துல கரிய பூசிட்ட. என் தொழில நீ குழி தோண்டி புதைச்சிட்ட. அங்க என்ன கன்ஃபியூஷனும் தெரியல. நான் சொன்னதை அவர் தப்பா புரிஞ்சுக்கிட்டு அவர்கிட்ட பொய் சொல்லி பணம் வாங்கிட்டேன்னு நினைச்சாரு. அந்த சொக்கலிங்கத்துக்கு புத்தி பேதலிச்சு போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். அப்ப பணம் கொடுக்க சொல்லிட்டு இப்ப இல்லன்னு சாதிச்சா என்ன அர்த்தம்? ஏண்டா, உனக்கும் அவருக்கும் தான் ஆகாதுன்னு தெரியும்ல, அப்புறம் ஏன்டா அவர்கிட்ட போய் பணம் கேட்டீங்க? என் பிசினஸ் அப்படி, அதுவும் முதல் ஆர்டர் அது சக்சஸ்ஃபுல்லா முடிக்கணும்ன்ற ஒரே காரணத்துக்காக தான் அந்த ஆள் கிட்ட போய் பணம் கேட்டேன். அப்ப கொடுக்க சொல்லிட்டு இப்ப இல்லன்னு சாதிச்சா என்ன அர்த்தம்? இந்த ஆள்லாம் ஒரு பெரிய மனுஷன். எல்லா குழப்பத்துக்கும் நீ தாண்டா காரணம். அவசரம் கொடுக்க உன்னால பத்தியா ரோஜா பேருக்கு களங்கம் வந்துடுச்சு. நீங்க ஊர்ல இருந்திருந்தா ஏன் இதெல்லாம் நடக்கும்? நீங்க ஊர்ல இல்ல, அதான் பணம் கேட்டோம். பணத்துக்காக ஒரு கொள்ள கூட்டம் அவர் சுத்தி இருக்கிறத அவரால் ஜட்ஜ் பண்ண முடியல. பெருசா பிசினஸ் பண்ணி கழட்டுறாராம். டேய், எல்லா தப்பையும் நீ பண்ணிட்டு மத்தவங்க மேல குத்தம் சொல்றதே உனக்கு வழக்கமா போயிடுச்சு. ரோஜா, நீ கவலைப்படாதம்மா. நீ ஏதோ சொல்ல போய் அவரு எதையோ புரிஞ்சிட்டு இருக்காரு. அந்த வீட்டுல லட்சுமியும் கவிதாவும் அவர் மனசு ஏதோ கெடுத்து வச்சிருக்காங்க. இதுல வைதேகி மாமியும் எப்படி, எனக்கு அதான் ஒண்ணும் பெருசா என்ன வைதேகி மாமி எப்படி? அந்த பொம்பளை பணத்துக்காக எது வேணாலும் செய்வா. அவ ஒரு நடத்த கெட்டவன் உங்ககிட்ட பல முறை சொன்னேன். அப்பெல்லாம் நம்பல, இப்ப நம்புறீங்களா? பொய் சொல்லி பணம் வாங்கிட்டேன்னு அபாண்டமா என் மேல பழி சுமத்துட்டாங்க. மகேஷ், நான் அப்பவே சொன்னேன்ல அங்கிள் கிட்ட நான் பணம் வாங்க மாட்டேன்னு. இப்ப பாத்தீங்களா? ஏய், நான் என்னடி பாக்குறது? இப்போவாவது அந்த சொக்கலிங்கத்தோட உண்மையான முகம் தெரிஞ்சுக்கிட்டியா? பொண்டாட்டி புள்ள வந்த உடனே அவருக்கு நல்லவங்க எல்லாம் நாசக்காரங்களா தெரியறாங்க. இதுக்கெல்லாம் சேர்த்து வச்சு அந்த ஆள் ஒரு நாள் நடுத்தெருல தான் நிப்பான். அவர் நடுத்தெருவுல நின்னா மட்டும் என் மேல சொன்ன குற்றச்சாட்டு மறைஞ்சிருமா? அவர் சொத்துக்கு நான் ஆசைப்படுறேன்னு அந்த கவிதை சொல்றா. கவிதா ஏமா சொத்தை பத்தி எல்லாம் பேசுறா? ஒரு நாள் சொக்கலிங்க மாமா இங்க வந்தாரு. அவரோட உயிரை என் கஸ்டடியில கொடுத்தாரு. அதுல அவரோட ஆபீஸ் சொத்தை என் பேர்ல எழுதி வச்சிருக்காரு மாமா. இவ்ளோ பெரிய விஷயம் நடந்திருக்கு, இது ஏண்டி நீ என்கிட்ட சொல்லல? சொக்கலிங்க மாமா அதை சொல்ல வேண்டாம்னு சொன்னாரு. புருஷன் கிட்ட மறைச்சிடுன்னு சொன்னா நீ மறைச்சிடுவியா? நீ திருந்தவே மாட்டடி. உனக்கு இந்த அவமானம் அசிங்கம்லாம் தேவைதான். ஏய், பேசாம இருடா, உன் ஒருத்த. அம்மாடி ரோஜா, நாளைக்கு நான் சொக்கலிங்கத்தை பார்த்து பேசுறேம்மா. அந்த 5 லட்சம் ரூபாவை திருப்பி கொடுத்துருவோம். உன் எம்டி பதவியை திரும்ப வாங்கிடுவோம். எனக்கு அந்த பதவி வேண்டாம் மாமா. பணத்தையும் உயிரை திருப்பி கொடுத்துருங்க, அது போதும். சும்மா கொடுத்துறாதீங்கப்பா. அந்த ஆள் நாக்கு பிடிங்கிட்டு சாகுற மாதிரி 4 கேள்வி கேட்டு கொடுங்க. அப்பதான் அந்த ஆளுக்கு புத்தி வரும். சரி சரி, நீ போ. போடான்ற போ. அம்மாடி ரோஜா, நீ போ. நீ போய் ரெஸ்ட் எடுத்துக்கோ போ. சொக்கலிங்கம், சொக்கலிங்கம், எங்க இருக்கிறீங்க? வெளியில வாங்க.
நீங்களா? நீங்க செஞ்சது நியாயமா சார்? என்ன நடந்ததுன்னு கேட்காம நீங்க செஞ்சது நியாயமான்னு கேட்டா நீங்க யார் பக்கம் பேசுறதுங்கிற முடிவோட வந்த மாதிரி எனக்கு புரியுது. எனக்கு என் மருமகளுடைய வாக்கு வேத வாக்கு. அவ பொய் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. எங்க அப்பாக்கும் போய் சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. ஆஃப்டர் ஆல் 5 லட்சம் ரூபாய்க்காக என்ன அவர்கிட்ட கோடிக்கணக்கான சொத்து இருக்கு. அம்மாடி தாயே, நீ பேசாதம்மா. உன் கூட என்னால வாயாட முடியாது. நீ எப்பேற்பட்ட ஆள்னு எனக்கு தெரியும். அது சரி, நீங்க எங்க வீட்டுக்குள்ள வந்து நின்னு எங்க அப்பாவை கண்டபடி பேசுவீங்க. இங்க இருக்கிறவங்களுக்கு எல்லாம் காது ஜவ்வு வேலை செய்யல, எல்லாரும் செவிடு, அப்படிதானே? இங்க இருக்கிற எல்லாருக்கும் காது நல்லா தான் வேலை செய்யுது, மனசாட்சி தான் வேலை செய்யல. ஓஹோ, உங்க ஆத்துல எல்லாருக்கும் எப்படி மனசாட்சி வேலை செய்யறதுன்னு நான் தான் ஸ்னேகா விஷயத்துல கண் கூட பார்த்தேனே. அடுத்த வாளுக்கு அட்வைஸ் செய்யற அருகதை உங்களுக்கு இல்ல. மாமே, உங்களை நான் ரொம்ப உயர்வான ஸ்தானத்துல வச்சிருந்தேன். நீங்களும் இவங்க கூட சேர்ந்து கெட்டு குட்டிச்சவர் ஆயிட்டீங்க. ராஜசேகர், வந்த விஷயத்தை விட்டுட்டு ஏன் அனாவசியமா பேசிட்டு நிக்கிறீங்க? நான் இப்பவும் சொல்றேன், ரோஜாவும் மகேஷும் சேர்ந்து என்னை ஏமாத்திட்டாங்க. நான் 5 லட்சம் ரூபாய் கான்ட்ராக்ட் தான் கொடுக்க சொன்ன ஒழிய பணம் கொடுக்க சொல்லல. அதுவும் ஒர்க்கர்ஸ் கொடுக்க வேண்டிய பணத்தை தூக்கி கொடுக்க சொல்றதுக்கு நான் என்ன முட்டாளா? நீங்க முட்டாளு இல்ல சொக்கலிங்க. உங்களை சுத்தி ஏகப்பட்ட புத்திசாலிங்க இதோ இருக்கிறாங்களே. இவங்க சொன்னதை நம்பி நீங்க பொத மணல்ல காலை விட்டுட்டீங்க. அது உங்களை முழுகும் போது தான் உங்களுக்கு உண்மை புரியும். என் குடும்பத்தை பத்தி ஏதாவது தப்பா பேசுனீங்க, அப்புறம் நடக்கிற விஷயத்துக்கு நான் பொறுப்பு இல்ல. ரோஜாக்கு நீங்க 5 லட்சம் ரூபாய் சாங்ஷன் பண்ணீங்க, அதை மகேஷ் கிட்ட கொடுக்க சொன்னீங்க. இதுதான் நிஜம், அதுதான் நடந்தது. ஆனா அதுக்கப்புறம் யாரோ உங்க மனசை கலைச்சிருக்கிறாங்க, மாத்தி இருக்கிறாங்க. உங்களுக்கும் எனக்கும் எத்தனை வருஷம் நட்பு? அந்த நட்பை மதிச்சாவது ரோஜாவை நீங்க நம்பி இருக்கலாம். உங்க நட்பை என் புருஷன் மதிச்சாரு. ஆனா உங்க மகனும் மருமகளும் தான் அந்த நட்பை வித்து 5 லட்சம் காசாக்கிட்டாங்க. இதுக்கு எங்கேயாவது பிச்சை எடுத்திருக்கலாம். போதும் நிறுத்துமா. நீ தான் சொக்கலிங்கத்தை விட்டு ஓடி போய் ஒளிஞ்சுக்கிட்ட லட்சுமியா? உன் புருஷனுக்கு பறிஞ்சு பேச உனக்கு என்ன யோகிதை இருக்கு? ராஜசேகர், நீங்க இருங்கப்பா. ஐயா ராஜசேகரே, இப்போ உங்க பொண்டாட்டி எங்க இருக்காங்க சார்? ஓடி போயிட்டாங்கல்ல? பாவம், யோகியத்தை தெரிஞ்சிருக்கோம், ஆளை விட்டா போதும்னு ஓடி இருப்பாங்க. போங்க சார், உங்க வீட்டு துணிகளை முதல்ல செலவு பண்ற வேலையை பாருங்க, அப்புறமா எங்க வீட்டை பத்தி பேசுவீங்க. போதும். இந்தாங்க சொக்கலிங்க, இது 5,10,000 செக். இந்த பணத்துக்காக தானே என் மருமக ரோஜாவை நீங்க அசிங்கப்படுத்துனீங்க. 10,000 ரூபாய் வட்டி அதிகமா போட்டு திருப்பி தர வாங்கிக்கிங்க. உங்க மகனும் மருமகளும் செஞ்ச தப்ப நீங்க வட்டி போட்டு முடி மறைக்கிறீங்களா? இவாளுக்கெல்லாம் மனுஷாலே முக்கியம் கிடையாது, பணம் தான். இவாளுக்கெல்லாம் மனுஷா, உலகம், தெய்வம் எல்லாமே. அதான் ஸ்னேகா மாதிரி அபல பொண்களோட வாழ்க்கைய இவ பையன் சூறையாடுவான். அத போய் தட்டி கேட்டா உங்க பொண்ணு மேலதான் தப்பு அப்படின்னு குத்த சொல்லுவா. ஆனா சொக்கலிங்க அண்ணா மாதிரி பணக்காராட்டி இவளோட வேலையில ஆகாதே. அதான் வாழை சுருட்டிண்டு மேல 10,000 ரூபாய் வட்டியோட கொடுத்துருக்கா. இவாளுக்கெல்லாம் மனசாட்சியே கிடையாது. எங்க மனசாட்சி சுத்தமா தான் இருக்கு. நாங்க யாருக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அப்படி பயந்தாங்கொல்லி ஒருத்தர் இருக்கிறாருன்னா அது தோ இந்த சொக்கலிங்க தான். ராஜசேகர், இருங்க சொக்கலிங்க, நான் சொல்ல வந்ததை சொல்லி முடிச்சிடுறேன். அதனாலதான் வீட்டுல பொண்டாட்டி, மக, மருமகன்னு இவ்வளவு சொந்தக்காரங்க இருந்தாலும் இந்த உயிரை யார்கிட்ட கொடுக்கணும்னு தெரியாம கொண்டாந்து ரோஜா கிட்ட கொடுத்துருக்கிறாரு. அது ஒன்னே போதும் ரோஜா உங்க எல்லாரையும் விட உயர்ந்தவன் சொல்றதுக்கு. பாவம், எங்க அப்பாவுக்கு ரொம்ப இழகுன மனசு, ரொம்ப சீக்கிரம் எல்லாரையும் நம்பிடுவாரு. அப்படிதான் உங்க மருமக ரோஜாவையும் நம்பிடுது. இலகன மனசுன்னு சொல்ல வரியா இல்ல இழிச்ச வாயன்னு சொல்ல வரியா? வச்சுக்கலாம், அப்படி கூட வச்சுக்கலாம். இல்லனா இப்படி ஒரு நண்பர் கூட இத்தனை வருஷம் ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுப்பாரா? தப்பு பண்ணிட்டோமா. சேத்துல கள்ள தூக்கி போட்டா அந்த சேரு நம்ம மேல அடிக்கும்ன்றத மறந்துட்டேன். அந்த மாதிரிதான் உங்ககிட்ட பேசுறது. போதும் நிறுத்துங்க. பிரச்சனை ஆரம்பிச்சது உங்க மகன். அவன் எங்க? அவன் எங்கேயோ ஓடி போய் ஒளிஞ்சுக்கிட்டான். அவன் இப்படிதான் ஒவ்வொருத்தரையும் எல்லாத்தையும் பிரச்சனை பண்ணிட்டு இருப்பான். அவனுக்காக நீங்க சப்போர்ட் பண்ணிட்டு வந்து நிப்பீங்க. அப்பனுக்கும் பிள்ளைக்கும் இதே கேவலமான பழப்பா போச்சு. தயவு செய்து இனிமே இந்த வீட்டுக்குள்ள காலடி எடுத்து வைக்காதீங்க. நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் இதோட முறிஞ்சு போச்சு. ரொம்ப நன்றிங்க. இவ்வளவு நேரம் நீங்க பேசுனதுல இந்த ஒரு விஷயத்தை தான் நீங்க புத்திசாலித்தனமா சொல்லி இருக்கிறீங்க. இது என்ன பெரிய கோயிலா? நீங்க வரவானான்னு சொன்னதும் வருத்தப்படுறதுக்கு. கொள்ளக்காரங்க இருக்கிற வீடு இது. அதை இப்படி ஒரு மொழியை வச்சுக்கிட்டு இருக்கிற நீங்க சொல்லக்கூடாது. எப்ப பார்த்தாலும் சந்தேக கேஸ்ல மாட்டின மாதிரியே ஒரு பார்வை. இதுல நம்மள பார்த்து கொல்ல கூட்ட கும்பலாம். ரொம்ப வேடிக்கையா இருக்கு. அம்மாடி, நான் வந்ததும் சொல்லிட்டேம்மா, உன்னோட வாயாட முடியாதுன்னு. என்னை விட்டுட்டு இந்தாங்க சொக்கலிங்க, இந்த உயிலையும் செக்கையும் பிடிங்க. சொத்தை யார் பேருக்கு வேணாலும் எழுதி வைங்க.
இவங்களெல்லாம் நம்பி எங்களை பகைச்சிக்கிட்டதுக்கு நிச்சயமா ஒரு நாள் நீங்க நடுத்தெருவில் நிப்பீங்க பிடிங்க. ரத்த சம்பந்தமே இல்லாத மருமகளுக்கு வக்காலத்து வாங்குற நீங்க நல்ல வீட்டுல இருப்பீங்க. சொந்த மகளுக்கு சப்போர்ட் பண்றேன்னா நடுத்தருவுக்கு வந்துருவேனா? நல்லா இருக்குங்க நியாயம். என் ஃப்ரெண்ட்ஷிப்பை இழந்ததுக்கு நீங்க தான் வருத்தப்பட போறீங்க. உங்க முகத்துக்காக அந்த மகேஷை எத்தனை நாள் விட்டு வச்சிருந்தேன். இனிமே அவன் என் கண்ணில் பட்டான் தர்ம அடிதான். உங்களால முடிஞ்சதை பார்த்துங்க. நான் ஒரு மடையன். அந்த ரோஜாவோட சுயரூபம் தெரியாம ஆபீஸ் சொத்தை அவ பேருக்கு எழுதி வச்சிட்டேன். எல்லாத்தையும் மாத்துறேன். கவிதா, அப்பா இனிமே நம்ம ஆபீஸுக்கு நீதான் எம்டி. அம்மா, வாமா ரோஜா, எப்படி இருக்கம்மா? நல்லா இருக்கேம்மா. ஆமா, எங்க போயிட்டு இருக்கீங்க? மெடிக்கல் ஷாப்புக்கு மருந்து வாங்க வந்தேம்மா. யாருக்கு என்ன உடம்பு? ஜீவாவுக்கு தாம்மா உடம்பு சரியில்லை. ஐயோ, என் குழந்தைக்கு உடம்பு சரியில்லையா? என்னாச்சு? குழந்தை ரகசியம் இவளுக்கு தெரிஞ்சு போச்சா? அது வந்து உங்க பேரனுக்கு என்னாச்சுமா? ரொம்ப ஜுரத்துல இருந்தாம்மா. 3 நாளா ஹாஸ்பிட்டல்ல ட்ரிப்ஸ் ஏத்துனாங்க. இன்னைக்குதான் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தோம். இப்ப மறுபடியும் ஜுரம் வந்துருச்சு. செல்வி கதி கலக்கி போயிருக்காம்மா. ஏமா என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லல? இந்த கேள்விக்கு பதில் உனக்கே தெரியுமேம்மா. நான் என்னத்த சொல்றது? டிஎன்ஏ டெஸ்ட்ல தான் அது செல்வியோட குழந்தைன்னு தெரிஞ்சு போச்சேன். அதுக்கப்புறம் அந்த பிரச்சனையை நான் விட்டுட்டேனேம்மா. இருந்தாலும் என் உள் மனசுல வேண்டாம்மா, அந்த பிரச்சனையை மறந்துரு. அது செல்வியோட குழந்தை. அது செல்வி கிட்ட நல்லபடியா வளரும். நாங்களா இருக்கோம். நீ நினைச்சா ஜீவாவை மறந்துட்டு இன்னொரு குழந்தைய பெத்துக்க முடியும். நீ உன் புருஷன் கூட சந்தோஷமா இருக்கு. உனக்கு ஆண்டவன் எந்த குறையும் வைக்க கூடாது. அதுதான் உனக்காக நான் ஆண்டவன் கிட்ட தினம் தினம் வேண்டிக்கிற பிரார்த்தனையா இருக்கும். 3 நாளாவே என்னன்னு தெரியாமலேயே மனசு ரொம்ப வேதனையா இருந்தது. ராத்திரி எல்லாம் சரியா தூங்கல. அதுக்கான காரணம் இப்பதான் புரியுது. மறுபடியும் இத பத்தி பேசினா பிரச்சனை தான் வரும். நான் வரேம்மா. அம்மா, நான் உங்களை டிராப் பண்றேன். வேண்டாமா, ஏற்கனவே திருப்பி கொடுக்க முடியாத நன்றி கடன் நீ எங்களுக்கு பண்ணிருக்க. இனிமே நான் உங்ககிட்ட எந்த உதவியும் எதிர்பார்க்க கூடாது. வரேம்மா. திருப்பி கொடுக்க முடியாத நன்றி கடனா? நான் என்ன செஞ்சேன்? வர வர இந்த கமலம்மா போக்கே சரியில்லை. கடவுளே, செல்வி பெத்த குழந்தைக்காக நான் ஏன் இப்படி உருகணும், அழணும்னு எனக்கே புரிய மாட்டேங்குது. ஆனா ஜீவாவுக்கு கஷ்டம் வரும்போதெல்லாம் என் நெஞ்சு கணக்குது, மனசு பதறுது. இந்த புதிருக்கு விட என்னைக்கு கிடைக்குமோ? ரோஜா, இங்க வாமா. குழந்தை ஜீவாவுக்கு
இந்த விபூதி பிரசாதத்தை உன் கையால் இரவுக்குள் பூசிவிடு. குழந்தை உடல் நலம் பெறும். சுவாமி, குழந்தைக்கு என்ன பிரச்சனைன்னு கூட நான் உங்ககிட்ட சொல்லவே இல்லை. நீங்களே குழந்தைக்கு மருந்து கொடுத்துட்டீங்க. ரொம்ப நன்றி சுவாமி. ரொம்ப சந்தோஷம். சோ அவனுக்கு உண்மை தெரிஞ்சதுன்னா அவ்வளவுதான். அதனால அவன் கதையை நீ முடிக்கிற இல்ல உன் கதையை நான் முடிச்சிருவேன். ஒரு உண்மையை சொல்லணும். என்னால முடியல. என்னால கொலை செய்ய முடியல. இன்னும் எவ்வளவு நாள் டாக்டர் காத்திருக்கணும்? கேஸ் பெண்டிங்ல இருக்கு. என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் படி பார்த்தாக்க பேஷண்ட் இன்னும் ஒரு வாரத்துல கோமா ஸ்டேஜ்ல இருந்து நார்மல் ஸ்டேஜுக்கு வந்துருவார். அப்படியா? சுவாமி ராத்திரிக்குள்ள குழந்தைக்கு விபூதி பூச சொல்லிருக்காரு. சாயந்தரத்துல இருந்து வெயிட் பண்ணிட்டு இருக்க. செல்வி வீட்ல இருக்காளே. மணி வேற 11 ஆகுது. மகேஷும் மாமாவும் என்ன தேடிட்டு இருப்பாங்க. ஐயோ, என்ன பண்றதுன்னு தெரியலையே. செல்வி, குழந்தை அழுது அழுது இப்பதாமா தூங்குனா. நீ கொஞ்சம் உள்ள வாயே. அவளுக்கு ஜுரம் எப்படிமா இருக்கு? கொஞ்சம் கூட குறையில செல்வி. எந்த மருந்துக்குமே இந்த ஜுரம் கட்டுப்பட மாட்டேங்குது. எனக்கு ரொம்ப பயமா இருக்குமா. சரி, நீ கவலைப்படாத. காலையில சில்ட்ரன்ஸ் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போலாம். சரியா? வா. அப்பாடா, இப்போது தூங்க போனாங்களே. ஐயோ, மகேஷ் ஃபோன் பண்றாரு. இப்ப நம்ம செல்வி வீட்ல இருக்கிறது தெரிஞ்சா திட்டுவாரு. ஜீவாக்கு விபூதி பூசிட்டு அப்புறம் சொல்லுவோம். அது வரைக்கும் மொபைல் ஆஃப் பண்ணலாம்.
கெட்டதுதான். யாரையுமே காணோம். தூக்கம் கெட்டதுதான் மிச்சம். கதவை திறந்தா யாரையும் காணோம். என்னங்க இது? இந்த ராத்திரி நேரத்துல ஏன் வீட்டுக்குள்ளார என்ன பண்றீங்க? சாரிங்க, ஜீவாக்கு ஜோருன்னு கேள்விப்பட்டு சாமியார் கிட்ட விபூதி வாங்கிட்டு வந்தேன். இன்னைக்கு ராத்திரிக்குள்ள இந்த விபூதியை பூசிட்டா என் குழந்தை ஜீவா நிச்சயம் குணமாயிடுவா. என்னது? உங்க குழந்தையா? அப்படித்தான் என் உள் மனசு சொல்லுது. சுவாமி அப்படித்தான் சொல்றாரு. நான் எதுக்கு இப்படி சொல்றேன்னா, என் குழந்தையை இழந்த சோகத்துல நான் இருந்தப்ப ஜீவா என்கிட்ட வந்தா. ஒருவேளை அதனால கூட அவனை ஏன் குழந்தைன்னு நினைக்கலாம். பாசத்துல துடிக்கிற மனசுக்கு உண்மை எதுன்னு தெரிஞ்சும் அதை ஏத்துக்கிற மனப்பக்குவம் இல்லைங்க. ஜீவா உங்க குழந்தையாவே இருக்கட்டும். அவனுக்கு என் கையால விபூதி பூசிட்டு போற அனுமதியை மட்டும் கொடுங்க ப்ளீஸ். சரி, ஜீவா உங்க குழந்தைனே வச்சுக்கோங்க. உங்க கையில விபூதி பூசி விடுங்க. வாங்க வாங்க. உங்க கையில விபூதி பூசி விடுங்க. வாங்க வாங்க. அத்தை அத்தை, நான் தான், பயப்படாதீங்க. ரோஜா, நீ எங்கம்மா இந்த ராத்திரி நேரத்துல? என்ன மன்னிச்சிருங்கம்மா. ஜீவாவுக்கு உடம்பு குணமாகணும்னு சுவாமி விபூதி கொடுத்திருக்காரு. அதை பூசிட்டு போலன்னு தான் வந்தேன். ஜீவாவை அவங்க குழந்தைய நினைக்கிறதுனால தான் அதான் நானே கூட்டிட்டு வந்தேன். சீக்கிரம் போய் பூசிடலாம். ஆமா ரோஜா, செல்வி முழிக்கிறதுக்குள்ள சீக்கிரம் விபூதி பூசிட்டு வாமா. செல்வி, ராத்திரி 12 மணிக்கு ஏன் ரூம்ல உனக்கு என்னடி வேலை? ஜீவா உடம்பு சரியில்லை, அதான் விபூதி பூசிட்டு போலன்னு வந்தேன். ஐயோ, என் பிள்ளைக்கு சூனிய வைக்க வந்தியா? நடுராத்திரில என்னடி விபூதி? என் குழந்தைய மயக்கி பொடி போட்டு தூக்கிட்டு போலான்னு இருந்தியா? ஐயோ, எதுக்கு? என் புருஷன் என் அம்மா எல்லாம் உடச்சியா? புரியாம உளறாத. வாய் மூடுங்க. கட்ட பொண்டாட்டிக்கு துரோகம் பண்ண உங்களுக்கு வெக்கமா இல்ல? ஐயோ செல்வி, சாமியார் ஏதோ விபூதி கொடுத்தாங்க. என் குழந்தைய பார்த்து எனக்கு தெரியாதா? செல்வி, நான் நீயும் சேர்ந்து எனக்கு துரோகம் பண்றியா? செல்வி, இல்ல செல்வி, நான் குழந்தைக்கு உடம்பு சரியாகணும்னு ஏய், இங்க பாரு, என் குழந்தைய தொட்ட கொன்னுடுவேன். செல்வி, நான் சொல்றது கொஞ்சம் கேளு. செல்வி, 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 சொல்றது கேளு. செல்வி, வேணாம் செல்வி.
விடுங்க அவளை. செல்வி, எனக்கு இந்த சொல்றத வேலை கேளு. பண்ணிடுறேன். செல்வி. எவ்வளவு தைரியம் இருந்தா என் ரூமுக்கு வருவா? செல்வி, ப்ளீஸ். விடுங்க. செல்வி. விடுங்கன்னு சொல்றேன்ல. நீ போயிடுமா. நீ போசாட்டி என்ன? நீ கொண்டு வந்த விபூதி தான் குழந்தை நெத்தியில இருக்கே. நீ மனசு கஷ்டப்படாதம்மா. போயிடு. விடுங்க. அவன் என்ன சொல்றது? செல்வி, ப்ளீஸ். விடுங்க. வாடி. செல்வி, நாளைக்கு சொல்றத கேளு, செல்வி. வெளியில வா. வா. செல்வி. போய் பார்க்க வரேன். செல்வி, வா. சொல்லிக்கிட்டே இருக்கேன். வாடி வெளியில. செல்வி, செல்வி. எவ்வளவு தைரியம் டி உனக்கு? என் புருஷனையும் அம்மாவையும் கைக்குள்ள போட்டுட்டு என் குழந்தை என்கிட்ட இருந்து பிரிக்க பாக்குறியா? உனக்கு என் குழந்தை மட்டும் தான் வேணுமா இல்ல என் புருஷனும் வேணுமா? செல்வி, புரியா பேசாத. ரோஜா அவ அப்படிதான் பேசிக்கிட்டு ஓஹோ, நீங்க கிளம்புங்க. அவளுக்கு நீங்க பெரிய சப்போர்ட்டா? சும்மா விட்டாதானே. செல்வி, ரோஜா தயவு செஞ்சு இங்க இருந்து போயிடுமா. செல்வி. அடியே ரோஜா, என் வயிற்றுச்சிலிய கொட்டிக்கிற. இரு, உனக்கு இதெல்லாம் பத்தாது. உன்னை அடிச்சு சாவடிக்கிறேன். எங்க செல்வி, சொல்றத கேளு. ஒரு கை. செல்வி, சொல்றத விடுங்க, கேளு. செல்வி, விடுங்க. சொல்றத கேளு. அடிச்சு சாவடிக்கணும். விடுங்க, விடுங்க, சொல்றேன்ல. செல்வி, விடுங்க. சொல்றத கேளு. என் புருஷனை என்ன கை நீட்டுற மாதிரி பண்ணிட்டாளா? அவளை நான் சும்மா விட மாட்டேன். போலீஸ் கிட்ட சொல்லி இவளை முட்டிக்கு முட்டி தட்ட வைக்கிறேன். தள்ளுங்க. நான் சொல்றேன். செல்வி, நான் சொல்றத கேளு செல்வி. போன கொடு. பண்ணாத. ஏய், போன கொடு. விடுங்க. போன கொடு. போன கொடு. விடுங்க, சொல்லல. விடுங்க. விடுங்க, கேட்க மாட்டேன். ஐயோ, போன. அவளுக்காக போனெல்லாம் தூக்கி உடைப்பீங்களா? ஏன் அவ உங்களை கைக்குள்ள போட்டுட்டாளா? இப்படியெல்லாம் பண்றதுக்கு உங்களுக்கு கேவலமா இல்ல? வெட்கமா இல்ல? உங்களுக்கு அறிவு இல்ல? சீ, நீங்க ஒரு ஆம்பளையா? எவ்வளவு உனக்கு? என்ன அடிங்க, கொல்லுங்க. ஆனா அவளை மட்டும் நான் சும்மா விட மாட்டேன். என் வயிறு எடுத்து சொல்றேன். அவன் நாசமா போயிடுவா. அவளுக்கு ஏன் கையால தான் செல்வி, சாவு? சொல்றத கேட்க அவளை மாட்டேன். நான் சும்மா விட பாடி. மாட்டேன். ஏய், ஐயோ, பாடின்னு சொல்றேன். பாடி. விடுங்க. சொல்லிக்கிட்டே இருக்கேன். விடுங்க. பாடி. ஏய், ரோஜா, நீ பாடி. நாசமா போற. பாடி. பாடிங்க. ஏய், விடுங்க என்ன? கேட்க மாட்டேன். பாடிங்க. மண்டாடா, மண்டா, ஏய், போங்க. அழிச்சு ஆள் சொல்றேன்ல. வா. விடுங்க. சொல்றத கேளு. ஏய், விடுங்க. ஐயோ. பாடிங்க. ரோஜா, பாடிங்க. தயவு செஞ்சு இங்க இருந்து போயிடுமா. போயிடு. நிமிர்ந்து பாடிங்க. ஏய், உள்ள சொல்ல கேட்க மாட்டேன். பாடிங்க. ஐயோ, தெய்வமே. ஐயோ, தெய்வமே. இது என்ன கொடுமை? வாமா, என்னம்மா நெத்தியில காயம்? இந்த நடுராத்திரில எங்க போயிட்டு வர? அது ஒண்ணும் இல்ல மாமா. சாரி மாமா, வர கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. என்னம்மா, என்னாச்சு அத சொல்லு. நாங்க உனக்கு ஃபோன் பண்ணி பாக்குறோம், போனை வேற ஆஃப் பண்ணி வச்சிருக்கிற. மகேஷ் உன்னை தேடி ரோட அலைஞ்சிட்டு இருக்கான். என்னம்மா, என்னாச்சு? செல்வி வீட்டுக்கு போனேன். செல்வி வீட்டுக்கா? உனக்கும் அவளுக்கும் தகராறா? நெத்தியில அடிபட்டு இருக்கு? இது பரவாயில்ல மாமா, இதை நான் எதிர்பார்த்ததுதான். ஆனா நான் என்னோட கடமையை செஞ்சுட்டேன். என் குழந்தை ஜீவாவுக்கு நான் விபூதி பூசிட்டேன். இப்ப என் குழந்தை பொழைச்சிருவா. என்னாச்சு உனக்கு? செல்வின்ற, விபூதின்ற, குழந்தைன்ற, என்னதான் நடந்துச்சு? ஜீவாக்கு உடம்பு சரியில்லை மாமா. சுவாமி விபூதி கொடுத்து பூசிட்டு வர சொன்னாரு. பூசிட்டு வரும்போதுதான் செல்வி பண்ண கலட்டால அடிபட்டுடுச்சு. நீ முதல்ல உட்காரு. நான் சொல்றதை கேளு. முதல்ல நீ உட்காரு. நடுராத்திரி நீ இப்படி ஒரு வேலை செய்யலாமா? உனக்கு என்ன பாசத்துல புத்தி பேதரிச்சு போயிடுச்சா? இங்க நானும் மகேஷும் பதச்சு போய் எல்லார் வீட்டுக்கும் போன் பண்ணிக்கிட்டு ரோடா அலைஞ்சிக்கிட்டு இருந்தோம். இரு 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 நீ என்னடா செல்வி வீட்டுக்கு போயிட்டு இப்படி ஒரு கலாட்டாவை பண்ணிட்டு வந்திருக்க? சாரி மாமா, நீங்க திட்டுவீங்கன்னு தான் நான் உங்ககிட்ட சொல்லல. தப்புமா. அடுத்து உங்க குழந்தைக்கு நீ ஆசைப்படுறது ரொம்ப தப்பு. எத்தனை தடவை தான் இந்த விஷயத்துல நீ அவமானப்படுவ, அசிங்கப்படுவ? போலீஸ் ஸ்டேஷன்ல போய் நின்ன, பார்க்ல யார்கிட்டயோ அடி வாங்கின. ஏன்
சட்ட விரோதமா டிஎன்ஏ டெஸ்ட் கூட எடுத்து பார்த்துட்டேன். உன் தாய்மை உணர்வை மதிச்சு நானும் மகேஷும் இது வரைக்கும் நீ பண்ண காரியத்துக்கெல்லாம் துணை போயிட்டு இருந்தோம். ஆனா இனிமே நீ போற பாதை தப்புன்னு எடுத்து சொல்ல வேண்டிய கடமை எனக்கு இருக்கு. ஒரு மாமனாரா இருந்து உனக்கு எல்லா புத்திமதியும் சொல்லிட்ட, நீ கேட்கல. இப்போ ஒரு தகப்பன் ஸ்தானத்துல இருந்து உன்னை கண்டிக்க வேண்டிய நிலைமைக்கு நான் வந்துட்டேன். அதனால நான் சொல்றதை கேட்டுக்கோ. இனிமே நீ அந்த குழந்தைய பாக்குறதுக்கு போக கூடாது. உனக்கு வேணும்னா இன்னொரு குழந்தைய பெத்துக்கோ. இந்த மாதிரி எல்லாருடைய நிம்மதியும் கிடைக்காது. மாமா, நான் யார் நிம்மதியும் கெடுக்கல. அந்த கடவுள் தான் ஏன் நிம்மதியை கெடுத்துட்டாரு. கொஞ்சம் கூட ஈவ இறக்க இல்லாம என் குழந்தைய எங்கிருந்து பறிச்சுட்டாரு. ஏதோ உன் குழந்தைய இழந்த சோகத்தை அந்த குழந்தை ஜீவாவை பார்த்து மனசை ஆத்திக்கிறேன்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா வர வர பாசத்துல உனக்கு கண்ணு மண்ணு தெரியாம போயிட்டு இருக்கு. அதனாலதான் நடு ராத்திரியில புருஷனுக்கு சொல்லாம யாரோ ஒருத்தி வீட்டுக்கு போயிட்டு அவ குழந்தைக்கு விபூதியை பூசிட்டு வந்திருக்கிற. இத மேல மேல வளர விட்டோம்னா உன் சிந்தனைகள் இன்னும் விபரீதமா போயிடும். டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்து எப்போ அந்த குழந்தை உன் குழந்தை இல்லைன்னு தெரிஞ்சதுக்கு பிறகும் நீ இப்படி தாந்தோணித்தனமா நடந்துக்கிட்டீங்கன்னா அது உன்னதான் ஆபத்துல கொண்டு போய் விடும். அதனாலதான் நான் இனிமே உங்ககிட்ட கொஞ்சம் கடுமையா நடந்துக்கணும்னு நினைக்கிறேன். இப்போ சொல்றேம்மா, நீ இனிமே அந்த செல்வியோட குழந்தை ஜீவாவை பார்க்கறதுக்கு போகக்கூடாது. மாமா, மாமான்ற இந்த வார்த்தைக்கு நீ மதிப்பு கொடுக்கறதா இருந்தா நீ நிஜமாலுமே என்ன உன் அப்பா ஸ்தானத்துல வச்சு பார்க்கறது உண்மையா இருந்தா நீ இனிமே அந்த குழந்தை ஜீவாவை போய் பார்க்கவே கூடாது. வேண்டாம் மாமா, எனக்கு இப்படி ஒரு கொடுமையான தண்டனை கொடுக்காதீங்க. இது தண்டனை இல்லம்மா, இந்த பிரச்சனைக்கான தீர்வு. இனிமே நீ தேடி போய் அந்த குழந்தை ஜீவாவை பார்க்க கூடாது. அப்படி பார்த்தினா இந்த ஜென்மத்துல நான் உன் முகத்துல முழிக்க மாட்டேன். உனக்கும் எனக்கும் நடுவுல இருக்கிற இந்த புனிதமான அப்பா மகன்ற உறவு அருந்து போச்சுன்னு வச்சுக்கோ.